இரட்டை வேடம் போடுகின்றார் ஜனாதிபதி. தையிட்டி போராட்ட களத்தில் கஜேந்திரன். தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான பகீர் தகவல். கொலைக்கு முன் நடந்தவை அம்பலம். தேசபந்துவின் சொத்துக்களை வைத்திருக்கும் மர்ம நபர் யார்? சகல தொழிற்சங்கங்களுடனும் இணைந்து கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை. ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை. தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்க நாடாளுமன்றத்தால் முடியாது. கம்மன்பில சுட்டிக்காட்டு. மாணவிகளை தகாத செயற்பாட்டிற்குட்படுத்திய தனியார் உயர்கல்வி நிறுவன உரிமையாளர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டி திஸ்ஸவிகாரை வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றுமொரு கட்டடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தது. இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று ராணுவத்தினரின் வாகனங்கள் ஆட்களை ஏற்றியிறக்கும் பணிகளில் அதிகளவில் ஈடுபட்டுள்ளன. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பில் காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து, இது உங்களுடைய காணிகள் என சொன்னால் விடுவிப்போம் என்று ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு, மறுபுறத்தில் அதே அரச இயந்திரம் சட்டவிரோத விகாரை வளாகத்திற்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவிற்கு அரச வளங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பதென்பது அனுர அரசின் இரட்டை முகத்தை காட்டுகின்றது. அனுர ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என சொல்லிக்கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார். அவரின் தலைமையில்தான் முன்னெடுக்கப்படுகின்றதென அவர் மேலும் தெரிவித்தார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு துப்பாக்கி சூடு நடத்திய கமாண்டோ சமிந்துவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குழிய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த நபரே அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்காக முன்வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்வந்ததற்காக செவ்வந்தியிடமிருந்து 2000 ரூபாய் பெற்றதாகவும் அவர் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற அறையை காட்டிய பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கி சூடு நடத்திய பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளை உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மாதரி நீதவான் நீதிமன்றத்தில் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அவரது சொத்துக்கள் குறித்தும் கேள்வி எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் வெளிப்படுத்திய பி அறிக்கையில் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் கூட இல்லை என்பதும் அவரது பெயரில் எந்த ஒரு சொத்து பதிவும் செயற்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. சொத்துக்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளில் தேசபந்து தென்னக்கோன் 8 சொகுசு வீடுகளை வைத்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் தென்னிலங்கை ஊகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த வீடுகளில் ஒன்று பொருளையில் உள்ள வனாத்தமுல்லே சூப்பர் வீடமைப்பு வளாகத்தில் அமைந்துள்ளது. மற்றொரு வீடு கண்டி அம்பிட்டியவில் அமைந்துள்ளது. தேசபந்து தென்னக்கோன் தலவது கொட கோகந்தர பகுதியில் ஒரு ஆடம்பரமான வீட்டையும் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது சமீபத்தில் போலீஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இருப்பினும் வாக்காளர் டாப்பில் தேசபந்து தென்னக்கோனின் பெயருக்கு முகவரி இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தந்திரோபாயம் அவரது சொத்துக்களை மறைத்து ரகசியமாக செயற்பட பயன்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அப்படியென்றால் தேசபந்து சொத்துக்கள் யாரால் பாதுகாக்கப்படுகின்றன என்ற கேள்வி எழுகிறது. தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்களில் பெரும்பகுதி காலியை சேர்ந்த ஒருவரின் பெயரில் இருப்பதாக மேற்குறிப்பிட்ட சில தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த மர்ம நபர் காலியில் உள்ள முக்கிய பௌத்த தேவாலயம் ஒன்றில் தேரர் என மேற்படி ஊடக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தேசபந்துவின் தலவது கூட கோகந்தர பகுதியில் அமைந்துள்ள நிலமும் ஆடம்பரமான வீடும்
இந்த தேரரின் பெயரில் இருப்பதாகவும் அவை தேசபந்து தென்னகோனின் மறைக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காலி பகுதியைச் சேர்ந்த குறித்த தேரர் ஏராளமான அசையா மற்றும் அசையும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேசபந்து தென்னகோனின் சொத்துக்கள் தொடர்பாக எழுப்பப்பட்டுள்ள சந்தேகங்களை முறையாக விசாரிக்க குற்றப்புலனாய்வுத்துறை தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. சம்பள முரண்பாடு தொடர்பில் அதிபர் ஆசிரியர் சங்கம் மாத்திரமல்ல ஏனைய தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். சம்பள முரண்பாடு தொடர்பில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி இதுவரை அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னரும் அவர் எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. ஆகையால் ஒட்டுமொத்த ஆசிரியர் துறையும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் அதிருப்தியடைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவியை பெற்றுக் கொண்டதன் பின்னர் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாம் அதற்கெதிராக எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கப் போவதில்லை. எனினும் அதிபர் ஆசிரியர் குறித்து கவனத்தில் கொண்டிருக்கலாம் என்பதே எமது கோரிக்கை. பாடசாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அதிபர் ஆசிரியர் சங்கம் மாத்திரமல்ல ஏனைய தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என தெரிவித்தார். நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் தேசபந்து தென்னகோனை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னகோனை நீக்குவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது தவறான தகவலாகும். அவ்வாறு தேசபந்து தென்னகோனை தற்போது பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. தற்போது நாட்டில் நீதிமன்ற தடை உத்தரவுக்குள்ளாகியுள்ள பொலிஸ் மா அதிபருடன் பதில் பொலிஸ் மா அதிபர் ஒருவரும் இருக்கின்றார். வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசபந்து தென்னகோன் பொலிஸ் மா அதிபருக்குரிய பணிகளை செய்வதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் தற்போதும் தேசபந்துவே பொலிஸ் மா அதிபர் ஆவார். நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் அது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. அவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையில் நாடாளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாகவே அமையும். இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொய்கூறி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கின்றார் என தெரிவித்தார். குருநாகல் பகுதியிலுள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் 10 மாணவிகள் தொடர்ந்தும் தகாத செயற்பாட்டிற்குள்ளான சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் தகாத செயற்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.